பசங்களா வந்து காஃபி எடுத்துக்கோங்க. ஏம்மா காப்பிங்க. உன் கண்ணு முன்னாடியே தானே இருக்கு, எடுத்துக்கோ. சரி சரி எடுக்கிறேன். அன்னத்தை பார்த்தையே அப்பட்டி தேத்தேன்னா அப்பாட்டியா அப்பட்டி தேத்தேக்கு அப்பாட்டி தோட பாட்டி கூட் 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 அப்பாட்டையே ராணு மும்பைக்கு ராணு. பாடுற பாட்டை ஒழுங்கா அது பாடிட்டு போக மாட்டாப்பா. ஏம்மா நீங்களும் காஃபி எடுத்துட்டு வாங்க. சரி சரி, இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். இரு அப்படியே. சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்க. சரி, இந்த ஸ்நாக்ஸையும் காஃபியும் எடுத்துகிட்டு போவோம். என்ன, நான் வரதுக்குள்ளே காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டீங்க? ஆஹா, காஃபி சூப்பர் டேஸ்ட்மா. என்னம்மா புதுசாக ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்க? எப்பவுமே ஒன்றுமே இருக்காது வீட்டில் சாப்பிட்றதுக்கு. அதுதான் சரி இன்னைக்கு பசங்க இருக்காங்களே பண்ணி வைக்கலான்னு பண்ணேன். சூப்பர். சரி எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குமா? அப்படியா, சரி சாப்பிடுமா. சரி, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். யம்மி. சரிடா சாப்பிடுங்க. ஐயோ, நாளைக்கு வரலட்சுமி பூஜை. இன்னைக்கு அம்மா லீவ் போட சொல்லி வேலை வாங்குவாங்களே. ஐயோ, எப்படியாவது ஸ்கூலுக்கு போயிடணும். மல்லி சொல்லுமா. நாளைக்கு வரலட்சுமி பூஜைம்மா, இன்னைக்கு லீவ் போட்டுரு. ஏன்னா நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். சரிம்மா. சரி, இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணதான் ஈவினிங்குள்ளே முடிச்சிடணும். நான் போய் தலை குளிக்கிறேன். என்னாச்சு? டூஸ் ஏதாவது பிடிச்சிக்குச்சா இவளுக்கு? என்ன இருக்கு? ஐயோ, மம்மி என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? அம்மா, என்னோட பூனைக்குட்டி ஃபோட்டோ உடஞ்சிடுச்சு. ஆமாம், உனக்கு பிடிச்ச பூனைக்குட்டி ஃபோட்டோ உடஞ்சிருக்கு. அம்மா போங்கம்மா. நீ உடச்சிட்டு என்ன சொன்ன, நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? சும்மா எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கிறது, மறுபடியும் அழுது அழுது என்கிட்ட வந்து சொல்கிறது. இதே வேலை ஆயிப்போச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கும். நான் பண்ணலம்மா. ஏதோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. அந்த பூனைக்குட்டி ஃபோட்டோ மறுபடியும் அங்கேயே இருக்கணும். வர வர ரெண்டு பேத்துக்கும் ஓவர் சேட் ஆகிப்போச்சு. எப்போ என் கையில் அடி வாங்குறீங்கன்னு எனக்கு நிஜமா தெரியாது. எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, மறுபடியும் என்கிட்ட வந்து சொல்கிறது. லேப்டாப்பும் உடச்சி வச்சுருக்கா. இனிமே பாரு, எதுவுமே வாங்கி தர மாட்டேன். நம்ம ஃபோட்டோ உடஞ்சிடுச்சு. என்ன மேடம், ஃபோட்டோ உடஞ்சிடுச்சா? நீ தானே அந்த ஃபோட்டோ உடச்ச. நான் ஏன் உடைக்கணும்? எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. மரியாதையா சொல்லிடு, நீ தானே அந்த ஃபோட்டோ உடச்ச. நான் இல்லை. நீ விட, அப்போ நான் விடுறேன். ஐயோ சாமி, உங்கள் ரெண்டு பேர்த்தும் இதே ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பா. ஹாஸ்டலில் போய் சேர்த்துடலான்னு தோணுது எனக்கு. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? மா பாருமா, முடிய விட சொல்லுமா. மல்லி, உனக்கு என்ன லூஸ் பிடிச்சிருக்கா? முடியோ பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. மா விட சொல்லுங்கம்மா, வலிக்குதுமா. ரெண்டு பேருக்கும் கட்டி தர போடுறீங்களா? ஏதோ அம்மா சொன்னதுனால தான் நான் விட்டுருக்கேன். இப்போ இல்லைன்னா நான் உன்னை விட்டுருக்கவே மாட்டேன். மல்லி, நீ போய் வீடு கூட்டு. சௌமி, நீ போய் வீடு தொட. ஓகேம்மா. ரெண்டு பேத்துக்கும் வர வர வரவே இல்லை. ராணி அக்கா, நல்லா இருக்கீங்களா? லக்ஷ்மி, நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. வந்து உட்காரு, எவ்வளோ நேரம் நின்றுட்டே பேசுவேன். காவியா கூட வந்திருக்காளா? ஆமாக்கா. நல்லா இருக்கியாம்மா காவியா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் ஆண்டி. நாளைக்கு வரலட்சுமி நோம்க்கா. இன்னும் வீட்ல எல்லாம் க்ளீன் பண்ணிட்டே இருக்கோம். ஆமாம்மா, நாங்களே இப்போதான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களுக்கெல்லாம் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் லீவ் போட்டுட்டேன். நானும் அதே தான் பண்ணேன். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் போட்டு வச்சுட்டேன். சரிக்கா. அக்கா, நீங்க கொஞ்சம் காவியாவை பாத்துக்கிறீங்களா? நாங்க வெளியே போயிட்டு வரோம். ஏன்னா இவளுக்கு ஜுரம் அடிக்குது, வெளியே கூட்டிட்டு போக முடியாது இல்லையா? அதுல என்னம்மா பிரச்சனை? நம்ம காவியா தானே, நான் பாத்துக்கிறேன். நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. சரிக்கா, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேக்கா. சரிம்மா. காவியா இங்கே இருமா, நான் அவனுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் ஆண்டி. பரவாயில்லம்மா ஆண்டி, எனக்கு தண்ணி மட்டும் போதும், ஜூஸ் எல்லாம் வேணாம். சரி.
இந்தாம்மா. தேங்க்யூ ஆண்டி.